பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி. இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் பாதுகாப்பின் ஆசீர்வாதம். பாதுகாப்பின் ஆசீர்வாதம், blessing of protection. blessing of protection. நிறைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. blessing of protect, protection, refuge, shield, fortress, God, deliver. தேவன் நம்முடைய பாதுகாவலராக இருக்கிறார். பாதுகாப்பின் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, அடைக்கலம், கேடகம், கோட்டை, காவலர், வழங்குதல், பாதுகாப்பு. அப்ப தேவனுடைய பாதுகாப்பு. அந்த வசனத்தை வாசித்தோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. நல்லா கவனிங்க மக்களே. தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் ஒவ்வொரு விஷயத்தை செய்து கொண்டேதான் இருக்கிறார். அப்ப தேவன் சில ஜனங்களை காப்பாற்றுகிறார், சில ஜனங்களை அவர் அழிக்கிறார். தேவனுடைய திட்டம் என்னதென்று நமக்கு தெரியாது. தேவன் யாரை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். யாரை தேவன் அழிக்கப் போகிறார் அது தேவனுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக நியூஸ்லாம் நிறைய பார்த்தோம். போன வாரத்தில் மழை பெஞ்சதுக்கு எல்லாரும் வயநாடை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் திருவண்ணாமலையில் அதே மாதிரி நடக்குது. நினைத்து பார்க்க முடியாதவைகளை செய்கிறவன் தான் நம்ம ஆண்டவர். எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கும், யாருக்கோ நடக்க போகிறது, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தான் தேசிய நெடுஞ்சாலை அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விட்டது. திருச்சி சென்னை பைபாஸ். அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா சேலம் பெங்களூர் பைபாஸ் டோட்டலாக தண்ணியில் மூழ்கிருச்சு. எல்லாருனாலையும் எதையும் செய்யவே முடியல. அவ்வளோதான். தேவன் நினைத்தால் நினச்சி பாருங்க. அப்போ 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சதுன்னா எப்படி இருந்திருக்கும்? 2 நாள் மழைக்கே நம்முடைய ஊர்லாம் தாங்க மாட்டேங்குது. 40 நாள் பெஞ்சதுன்னா நிச்சயமாக ஆண்டவர் வாஷ் அவுட் தான். வசனம் தெளிவாக போட்டிருக்கிறது. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. அவன் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். 500 வருஷம் பிரசங்கம் பண்றான். He continually preaching God's word. தேவ ஜனங்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. பிரசங்கித்து கொண்டே இருக்கிறான். அநேகர் அவனை குறித்து வருத்தம் அடைந்திருக்கலாம். என்ன தனியாக கத்திட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அநேகர் அவனை குறித்து வேதனைப்பட்டிருக்கலாம். சிலர் அவனை எதிர்த்திருக்கலாம். சும்மா இப்பயே பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நோவா அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் படவில்லை. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? தேவ வார்த்தையை சொல்லிட்டே தான் இருந்தான். தேவன் ஒரு காலத்தில், ஒரு சூழ்நிலையில், ஒரு காலகட்டத்தில் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா நோவாக்கு மட்டும்தான் தெரியும். அவன் குடும்பத்துக்கு மாத்திரமே தெரியும். தேவன் நோவா குடும்பத்தை மாத்திரமே காப்பாற்றுகிறாரே தவிர, அது வசனம் தெளிவா போட்டிருக்குது, 8 பேரை, only 8 அந்த பட்டணத்திலே வெறும் 8 பேரை மட்டும்தான் தேவன் காப்பாற்றுகிறாரே தவிர
மீதி யாரையும் ஆண்டவர் விட்டு வைக்கவே இல்லை. வசனம் சொல்லுகிறது அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவபக்தி இல்லை, கடவுள் பக்தி இல்லை. நல்லா கவனிங்க, தேவன் காப்பாற்றுகிறதற்கான முக்கியமான ஒரு நோக்கம் தேவனுக்கு பயப்படணும். முதல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் தேவன் நம்மை நிறைய நேரம் காப்பாற்றுவது இல்லை. அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஆண்டவர் தண்ணியை வர வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. மக்களே, ஆவியானவர் சொல்லுகிறார், நான் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறேன், நான் ப்ரொடெக்ட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். ஐ எம் த ஷீல்டு, ஐ எம் த ரெஃப்யூஜ், ஐ எம் த காட் சொல்றார். ஐ எம் த ப்ரொடெக்ஷன். நான் தான் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறேன், நான் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தமிழில் தான் போட்டிருக்குது, அடைக்கலம், கேடகம், கோட்டை, காவலர். தேவன் என்னை பாதுகாத்துக்குள்ள காவலராக இருக்கிறார். ஆனால் நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவபக்தி உள்ள சந்ததியாக இருந்தால் நிச்சயமாக தேவன் என்னை அழிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவனுடைய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, தேவனுடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அநேக நேரம் நம்முடைய இருதயம் உணர்வு இல்லாமல் இருக்கிறது. தேவன் மேலே இருக்கிற பயபக்தி என்பது நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. தேவனுடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கும், தேவன் எப்பொழுது வேணாலும் அவருடைய ரகசிய வருகைகள் இருக்கும். எப்ப வேணாலும் ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல் சூழ்நிலை எப்ப வேணாலும் வரலாம். துன்பத்தின் நாட்கள், நெருக்கங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் நம் நிறைய பேத்துடைய இருதயம் தேவன் மேல இருக்கிற அந்த பயம், அந்த பயபக்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறதாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வசனம் சொல்லுது, அவபக்தி உள்ள சந்ததியை தேவன் அழிக்கிறார். பக்தி உள்ள சந்ததியை அல்ல, அவபக்தி உள்ள சந்ததியை. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் அவபக்தி. தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற அனைத்தும் அவபக்தி. தேவன் பேச்சை கேட்காமல் நான் சுயமாய் ஓடுகிறது எல்லாமே அவபக்தி. நான் சுய காரியத்தில், சுய திட்டத்தில் ஓடுகிறது அவபக்தி. தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய தீர்மானத்தில் ஓடுகிறது தான் தேவனுடைய பாதுகாப்பு. ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன். என்னென்ன சம்பவத்தில் ஆண்டவர் எப்படி எப்படிலாம் பாதுகாத்து கொண்டார் ஜனங்களை. நமக்கு தெரிந்ததா இருந்தாலும் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். முதல்ல தானியேல் சிங்க கபில, தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்கள். நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி ஆண்டவர் தானியேலை காப்பாற்றினார். தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றினாரா? ராஜா கேட்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரை காப்பாற்றினார். அவபக்தி உள்ளவன் அல்ல, அவன் பக்தி உள்ளவனாய் இருந்தபடினால தேவன் அவனை காப்பாற்றினார். பெரிய பெரிய சிங்கங்களுக்கு நடுவாக அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தானியேலை காப்பாற்றின தேவனாக இருக்கிறார். மக்களே, சிங்கம் என்று சொல்லும் பொழுது பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். சிங்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு சிங்கம் வந்து நமக்கு முன்னாடி நிற்கணும் அவசியம் இல்லை. கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசை குறித்தும் சொல்லப்படுகிறது. அப்ப பிசாசு சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று தேடி வருகிறான். அப்ப நம்மை சுற்றி வருகிற எல்லா பிசாசின், அந்த கெட்சிக்கிற சிங்கம் போல வருகிற பிசாசினுடைய சூழ்நிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் தானியேலை போல பக்தி உள்ள சந்ததியாக இருக்கணும், பக்தி உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். நோவா பக்தி உள்ளவனாய் இருந்தான். தேவன் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். அந்த 8 பேர் மட்டும் தான் தப்பிச்சாங்க. ஏன் மீதி யாருமே பக்தி இல்லையா? இருந்திருப்பான். ஆனா தேவ பக்தியில தேவனுக்கு சித்தத்தை செய்கிறவனா இருந்தானா? வாட்ஸ் காட்ஸ் வில்? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனா இருந்தோமா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அதுக்கு பயபக்தியா இருக்கிறோமா? வாட் இஸ் மீன் பை காட்ஸ் வில்? காட்ஸ் வில்னா என்ன? நிறைய பேருக்கு இன்னைக்கு காட்ஸ் வில்லுனா தெரியல.
மக்களே என்னதுங்க தேவ சித்தம்னா என்னன்னு தெரியல. கடந்த நாட்களே ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது வாட்ஸ் காட்ஸ் வில் அப்படின்னு கேட்டேன். என்னதுங்க தேவ சித்தம்னா என்ன? ஒரு ஃபோன் வருது எனக்கு, அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணல, இது காட்ஸ் வில்லாம். என்னது தேவ சித்தம் இருந்தால் நான் ஃபோன் அட்டன் பண்ணியிருப்பேன், தேவ சித்தம் இல்லாதனால நான் ஃபோன் அட்டன் பண்ணல. அடா டேய், உன்னை எல்லாம் பாலுங்கிணத்துல தான் கொண்டு போய் தள்ளணும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னதுங்க நான் என்ன சொன்னேன்? சரி நீ கிணத்துல குதிச்சிரு, நீ கிணத்துல குதிச்சிரு, ஒருத்தர் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டான், தேவ சித்தம் நீ செத்து போறது தான், போய் தொலை அப்படின்னு. வாட் இஸ் மீன் பை காட்ஸ் வில்? காட்ஸ் வில்னா என்னன்னு தெரியல. ஆனா போன் அட்டன் பண்ணாது காட்ஸ் வில்னு சொல்றான். ஐயா சுயத்தை காட்ஸ் வில்னு சொல்றான். அப்ப காட்ஸ் வில் என்னன்னு சொல்லுவான்? மக்களே அதுதான் இந்த நாட்களில் இருக்கிற கண்ணோட்டமே. அதுதான் சத்தியம் என்னவென்று ஜனங்களுக்கு தெரியவில்லை. சத்தியத்தை போதிக்கிற எப்படி போதிக்கிறாங்கன்னு தெரியல. அவன் எப்படி சத்தியத்தை கேட்டான்னு எனக்கு தெரியல, அவன் எப்படி சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு தெரியல. ஆனா அவனுக்குள்ள காட்ஸ் வில்னா என்னது? நான் செய்யறது காட்ஸ் வில். மக்களே எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை பாருங்க. தானியேல் தேவ சித்தத்தை செய்தான், அதனாலதான் பக்தி உள்ளவனா இருந்தபடினால தேவன் அவனை காப்பாற்றினார். வாசிக்கலாம் சங்கீதம் 41 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். அவர் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். நல்ல கவனிங்க, தானியேலை பார்க்கும் பொழுது தானியேலின் வசனம் சொல்லுகிறது, தானியேலே 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 கர்த்தர் உன்னை காப்பாற்றினாரா? எஸ், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டீர். ஹல்லேலூயா. தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருந்தால் சத்துருவின் இஷ்டத்துக்கு தேவன் ஒருபோதும் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். பக்தி உள்ள சந்ததி பக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் என்னது சத்துருவின் இஷ்டத்துக்கு விட்டு கொடுப்பது இல்லை. தானியேலை தேவ திட்டத்தில் இருந்தபடியினால்தான் அவனை சுற்றிலும் இந்த சத்துருக்களின் இஷ்டத்துக்கு தானியேலை தேவன் விடவில்லை, தேவன் பாதுகாத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. மக்களே நாம் தேவ திட்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் காப்பாற்றி சத்துருக்களின் இஷ்டத்துக்கு விடாமல் நம்மை விடுவித்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இல்லை என்றால் நிச்சயமா ஆண்டவர் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு வெற்றுவார். நம்பர் 2, ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தது. நமக்கு தெரியும், யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது அவர்கள் முன்பாகவும் பின்பாகவும் இருக்கிற தடைகள், ஆனால் எல்லா தடைகளிலும் இருந்தும் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாரு? பாதுகாத்தார். நினைச்சிருந்த பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் அவங்களை முறியடிக்க வச்சிருக்க முடியும், ஆனா கர்த்தர் அவைகளை செய்யவில்லை. ஏன் தெரியுமா? இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனம், இவர்களை நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். மக்களை புரிகிறதா? இருக்கீங்களா? அப்ப இரண்டாவது என்ன சம்பவம்னா நமக்கு தெரிந்ததுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும் பொழுது கர்த்தர் அவர்களை பாதுகாத்துற தேவனாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனம் தேவ திட்டத்தை செஞ்சுதா? சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனம் தேவ திட்டத்தை செஞ்சுதா? செஞ்சாங்க, வழி விலகி போனாங்க. செய்வான், வழி விலகி போவான். செய்வான், அவன் தேவைப்படும் போது செய்வான், அதுக்கப்புறம் விட்டுருவான். வயிறு நிறைஞ்சோன்னு விட்டுருவான், அதுக்கப்புறம் வயிறு காஞ்ச உடனே ஆண்டவரை தேடுவான். திருப்பி ஆண்டவர் மண்ணாவை மூக்கு வழியா வர வரைக்கும் சோறு ஓடுவாரு, சாப்பிட்டு உருண்டு பிறண்டதுலாம் மறந்துடுவான் ஆண்டவரை. திருப்பி பசி எடுக்கும் போது ஆண்டவர்கிட்ட வருவான். இதுதான் அவனுடைய பொழப்பு. ஆனா ஆண்டவர் அவனை காப்பாற்றிட்டது இருந்தார் தவிர அவர்களை ஆண்டவர் விடவில்லை. சரி, எத்தனை தடவை வேணாலும் வாடா, காப்பாற்றுறேன் 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 காப்பாற்றுறேன், ஆண்டவர் காப்பாற்றி கொண்டே தான் இருந்தார். அல்லேலூயா. அவர் விட்டு விலகவில்லை. ஆனால் விட்டது யார் தெரியுமா? ஜனம். அநேக நேரம் தேவ பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது, ஆனால் நாம் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோமா? நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? என்னன்னு தேவ பாதுகாப்பு நம்மோடு இருக்குது, ஆனா நிறைய நேரம் நான் தேவ பாதுகாப்புல இருந்து நான் விலகி போகிறேன், தேவனை விட்டு விலகி போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை நல்ல கவனிக்க, நமக்கு தெரியும்
இந்த வசனங்கள்லாம் இந்த சம்பவங்கள்லாம் தெரியும். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வெளியில எவ்வளவு பெரிய விஷயத்தை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஆனா வெளியில போன உடனே அவன் இருதயம் மாறி தேவனையும் மோசையையும் ஊழியக்காரனையும் முறுமுறுக்கிறார்கள். எதற்காக? தண்ணிக்காக. ஆண்டவர் இவ்வளவு பெரிய தண்ணிய இதே தண்ணியில தான் பார்வோனுடைய சேனையை மூழ்கடித்த தேவன். ஆனால் வெளியில வந்த உடனே ஜனம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் பாதுகாக்கும் போது ஆண்டவர் நமக்கு தேவைப்படுறாரு. ஆண்டவர் பாதுகாத்துக்கு அப்புறம் ஆண்டவர் நம்ம முறுமுறுக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஜெனட்டிக் எங்கே தெரியுமா? இஸ்ரவேல் ஜனத்துடைய ஜெனட்டிக். அந்த ஜீன் அப்படியே இப்போ வரைக்கும் ஒட்டி இருக்குது. அவன் என்ன செஞ்சானோ அதே தான் நானும் செய்கிறேன். அவன் வணங்கா கழுத்தில் ஜனமாக இருந்தான், நானும் இன்னைக்கு வரைக்கும் வணங்கா கழுத்தில் ஜனமாக தான் இருக்கிறேன். அன்னைக்கு அவன் கீழ்ப்படியாமல் ஜனமாக இருந்தான், இன்னைக்கு நானும் நிறைய விஷயத்துக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. தேவன் தேவைனா வருவான், அதுக்கப்புறம் விட்டுருவான். நானும் இன்னைக்கு தேவன் தேவைனா வருகிறேன், இல்லைன்னா விட்டுறேன். தேவன் தேவைனா கூப்பிடுவான், இல்லைன்னா விட்டுருவான். தேவன் தேவைன்னா நான் கூப்பிடுறேன், இல்லைன்னா விட்டுறேன். தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு வேணும்னா கூப்பிடுறேன், தேவனுடைய பாதுகாப்பு வேண்டானா நான் கூப்பிடுறதில்லை. அப்படியே டிட்டோவா அவர்கள் என்ன செய்தார்களோ, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கை தான் இன்றைக்கும் ஜனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவனை தேடணுமா? தேவனை தேடணுமா? தேவைப்படும் போது தேடுவான், மற்ற நேரத்தில் தேடுறதில்லை. தேவை இருக்கும் பொழுது தேடுவான், மற்ற நேரத்தில் ஆண்டவர் தேடுறதில்லை. முறுமுறுப்பு வந்துடுது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காக்கிறேன். வசனம் சொல்லுது, சங்கீதம் 121:7-8 வாசிக்கலாமா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதுமுதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார். நல்ல வசனத்தை கவனிங்க. இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தாரா? காத்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆத்மாவை காப்பாற்றினாரா? காப்பாற்றினார். அவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களே, உங்கள் போக்கையும் வரத்தையும் இதற்கு கொண்டு என்றென்றைக்கும் உங்களை நான் காப்பேன். ஆண்டவர் காத்தாரா? காத்தார். அவருடைய வார்த்தையை மாற்றினாரா? மாற்றவில்லை. அவர் சொன்னதை செய்தார். அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவதில்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வார்த்தை மாறிக்கொண்டே இருக்கிறது. காப்பாற்றுகிற தேவன் மாறுகிறதில்லை, ஆனால் காப்பாற்றிய ஜனம் மாறுகிறது. ஆண்டவர் சொல்றார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறேன் நான் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவ ஜனம், தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஜனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆசிலேஷன், அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன், அன்ஸ்டேபிள் மைண்ட், அன்ஸ்டேபிள் ஹார்ட், ஸ்டேபிலிட்டி கிடையாது, மாறிக்கொண்டே இருக்கிற சிச்சுவேஷன். ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி விட்டு பாதுகாத்துக் கொள்கிறேன், உன் ஆத்துமாவை காத்துக் கொள்கிறேன். ஆனால் நீ இந்த பாதுகாப்புல இருக்கிறியாப்பா? நம்பர் 3, நெருப்பில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தது. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் எப்படி காப்பாற்றினார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி தேவன் காப்பாற்றினார் நமக்கு தெரியும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு வல்லமையான வார்த்தை. எரிகிற அக்கினியில தூக்கி உயிரோட போடுறான். அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். மக்களே, ஒரு சின்ன 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 சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கிறோம். ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரை, ஏன் இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இதுவா அதுவா, 1008 கேள்விகள். ஆனால் உயிரோடு எரிகிற சூளை நெருப்புக்குள்ளே தூக்கி போடுகிறார்கள். உயிரோடு, செத்ததுக்கு அப்புறம் போடல. அந்த நெருப்பு கிட்ட போகும் பொழுதே அவனுடைய சரீரம் எரிந்திருக்கும். மனதை நினைத்து பாருங்கள், சிந்தையை நினைத்து பாருங்கள். அவங்க மனதளவில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உயிரோட தூக்கி உள்ள போடுறான். அந்த ராஜா சொல்றான், 7 மடங்கு கூட்டுங்கிறான். ஒரு அடிக்கு நம்மளால தாங்க முடியல. ஏன் ஆண்டவரை இந்த அடி, ஏன் ஆண்டவரை இந்த அடிங்கிறோம். 7 அடி ஆண்டவர் அடிச்சு 7 வரவை நம்மளை நொறுக்குனாருன்னா நம்மெல்லாம் எந்த நிலையில இருப்போம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அந்த எரிகிற அக்கினிக்குள்ள அவர்கள் கிடக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சரீரம் ஒண்ணுமே பண்ணல. அப்படின்னா
எந்த அளவுக்கு அவங்க தேவ பக்தி உள்ள ஜனமா இருந்திருப்பாங்க. ஒரு நெருப்பு கூட அவர்கள், வசனம் சொல்லுது, அவர்களுடைய முடி கூட பொசுங்கவில்லை. எப்படி சொல்லுங்க? ஆனால் முடி கூட பொசுங்கவில்லை. ஆனால் நம்மளை நினைச்சு பாருங்க, அதே இடத்துல நம்மை கம்பேர் பண்ணி நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தை தேவ பக்திக்கு நேராக எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைக்கு ஆவியானவர் சொல்றார், பாதுகாக்கிற தேவன், பாதுகாப்பின் ஆசீர்வாதம், பாதுகாப்பை தருகிற தேவன் நான். இந்த பாதுகாப்புக்குள்ள, இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தேவ பக்திக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏன் கர்த்தர் இவைகளை நடத்துகிறார், அனுமதிக்கிறார்? நான் தேவ பக்தியிலே இருக்கிறேனா, இல்லாதபடினால தான் இது நடக்குதா? நம்ம எல்லாம் சிந்திக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 66:9 சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். கடலை உலர்ந்த தரையாக அவர் தம்முடைய 66:9 சங்கீதம், அவர் தம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமலும் நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய, நல்லா கவனிங்க, என்னது? கால்களை தள்ளாட ஒட்டாமலும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய ஆத்துமாவை எப்படி வச்சாரு? உயிரோடு வச்சார். நேரம் ராமன் சொல்லியிருக்கணும். மக்களை புரிகிறதா? பாதுகாப்பு என்ன? தேவன் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறையா? மரணத்துக்கு இல்ல, உயிரோட வைக்கிற. ஏன்னா நீ செய்ய வேண்டியது நிறைய விஷயம், உன்னை வச்சு செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் போன வாரமே சொன்னேன், ஆண்டவர் நம்மை இந்த நாளை காண வச்சிருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம மூலியமா ஆண்டவர் எதையோ செய்யணும்னு வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது. தேவன் இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்னா காரணம் என்ன? கர்த்தருடைய திட்டம் என்னமோ ஒன்று இருக்குது. அவர் சொல்ற வசனம் சொல்லுது, உன் ஆத்துமாவை உயிரோட வைக்கிறையா? ஆமென் சொல்லுங்க சாத்தமா. என் ஆத்துமாவை கர்த்தர் உயிரோட இந்த நாள் வரைக்கும் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை காப்பாற்றின அந்த பாதுகாப்பின் தேவன் என்னையும் பாதுகாத்திருக்கிறார், தேவ திட்டம் செய்வதற்காக. நம்பர் 4, பவுல் கப்பல் சேதத்தில் இருந்தது. பவுலை குறித்து சொல்லணும்னா அவர் கப்பல் சேதம் மட்டும் இல்லை, அநேக சூழ்நிலையில் இருந்தார். அப்போஸ்தலர் 27 நீங்க வாசித்து பாருங்க. பவுலை குறித்து சொல்லும் பொழுது பவுல் அடி வாங்காத அடியே கிடையாது. பவுல் மாதிரி பாதிப்பு சந்தித்த மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது மிகவும் நெருக்கப்பட்ட, துன்பப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் யார் என்றால் பவுல் தான். அவர் சொல்றார், என் சொந்த சகோதரன் நிமித்தமாக நான் நிந்திக்கப்பட்டேன், என் கூட இருந்தவன் எனக்கு சத்துருவாய் மாறினான், கொல்லிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கு நான் தப்பித்தேன், பல விஷய கப்பல் சேதங்களில் நான் சிக்கிக்கொண்டேன், பல இரவுகள் கண் விழிப்புகள், தூக்கமில்லை, பல நாட்கள் கடலிலே கழித்திருக்கிறேன். அவர் சொன்ன லிஸ்ட் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்ப பவுலை குறித்து பாருங்கள். பவுலை குறித்து பார்க்கும் பொழுது பவுல் சந்திக்காத அந்த கப்பல் சேதத்திலிருந்து வெளியில் வராரு, தீவுக்கு வராரு. அங்க விறகெடுத்து போட்டா அங்க ஒரு விரியன் பாம்பு, விரியன் அவரை கொத்தி விட்டது. எல்லாரும் இப்ப சாவ போறான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரு வந்து வேலையை பாருங்கடாங்கிறார். நல்ல கவனிங்க, எந்த நிலையா இருந்தாலும் கர்த்தர் அவரை பாதுகாத்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். பவுலே பவுலே, சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற கர்த்தர் நானையா? நீ ஜனங்களை துன்பப்படுத்துறதா நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நீ துன்பப்படுத்துகிறது என்ன? எப்படி புரிகிறதா? நீ சபையை துன்பப்படுத்த நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா நீ துன்பப்படுத்துற சபையை இல்லை, சபையை நான் தான். மக்களை புரிகிறதா என்னன்னு? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா?
ஏன்னா நீ உதச்சினா உன் காலில் தான் குத்தும். நீ அது தெரியாம மிதிச்சிட்டு இருக்கிற, உதச்சிட்டு இருக்கிற. மக்களே, அப்படி இருந்த சவுலை அடிச்ச ஆண்டவர் உட்கார வச்சிட்டார். ஒரு காலத்தில் சபையை துன்பப்படுத்தி நெருக்கப்படுத்தி கொண்டிருந்தவன் இப்பொழுது தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள வரான். எந்த சபையை துன்பப்படுத்தினா அந்த சபைக்கு பாதுகாவலராக வரான். புரிகிறதா? எந்த ஜனங்களை துன்பப்படுத்தினாலும் அதே ஜனங்களுக்கு பாதுகாவலராய் வரான். மக்களே, இதுதான் டிரான்ஸ்பிகரேஷன். தேவன் மிகப்பெரிய மறுரூபத்தை பவுலின் வாழ்க்கையிலே செய்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் ரொம்ப வைராக்கியம் உள்ளவன். முன்பு மிகுந்த வைராக்கியம் உள்ளவன், பின்பு அந்த வைராக்கியம் டபுள் மடங்கு மாறிச்சு. பக்தி, சபைக்கு எவனையும் விடவே மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் சபையிலிருந்து விரட்டுறவனா இருந்தான், அவ்வளவு பக்தி. ஆனா இப்பொழுது டபுள் மடங்கு பக்தி. சபையை உருவாக்குறது, சபைக்கு லெட்டர் எழுதுறது. தீமோத்தேயுட்ட சொல்றான், தீமோத்தேயுவே அப்படின்னு தீமோத்தேயுட்ட பேசுறான். எந்தெந்த சபைக்கு எழுதணுமோ எல்லா சபைகளுக்கும் எல்லாவற்றையும் சரி செய்ய வைக்க வேண்டிய வேலையை அவர் கையில் எடுத்தார். ஏன் தெரியுமா? நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், இப்பொழுது இது மாறணும். தேவனுடைய பக்தி உள்ள காரியத்தை பவுல் பெற்றுக்கொண்டபடியினால்தான் அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் உண்டானது. எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறான் ஒருத்தன், அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தனை குருடாக்கி உட்கார வச்சிருக்கிறேன் ஒரு வீட்டில், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, யார் ஆண்டவரே? அவன் தான் சவுலு. ஐயோ, சவுலா? அவன்கிட்ட போனா என்னையும் கொன்றுவானே, ஏன்னா அவன் பேரை கேட்டாவே பயமா இருக்குது. நீ போ, நான் உன்னை அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல், நீ போ. மக்களே, யாரு நொறுக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கே பாதுகாப்பு இப்போ தேவைப்படுது. வாசிக்கலாம் வசனத்தை. 140 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். ஒரு கட்டத்தில், ஒரு காலத்தில் பவுல் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, துன்மார்க்கருடைய கால்களை எல்லாம், சபைக்கு போறவங்களாம் துன்மார்க்கமா, அங்க போறீங்க அப்படின்னு அவனே கால்களில் திசை மாத்தினா, ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவன் ரட்சிக்கா விடாமல் தடுத்து கொண்டிருந்தான். ஜனங்களுடைய நடைகளை கவிழ்த்து போட்டிருந்தான். ஆனா இப்ப என்னெல்லாம் செஞ்சானோ அதையெல்லாம் மாத்தி செஞ்சான். இப்ப பவுலுக்கு விரோதமாகவே நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. என்ன தெரியுமா? நீ இப்படி செஞ்சுட்டு இருந்தவன் நீயே மாறிட்டியானா பவுலுக்கு விரோதமா வந்து, வசனத்தை நல்லா கவனிங்க, கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைக்கு என்ன நீங்கள், இப்ப பவுலுக்கு விரோதமாகவே நிறைய பேர் எழும்புறாங்க. மக்களே, புரியுறதா? பிரசங்கம் பண்ற போன உடனே தூக்கி பிடிச்சி, ஐயோ வந்துட்டான் பாரு, இவ்வளோ பிடிச்சி ஜெயிலில் போறேன்னு பவுலையும் சீலாவையும் ஜெயிலில் போட்டாங்க. அது எப்படி? சும்மாலாம் போடலை, தப்பிச்சிருவாங்க எப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக கொண்டு போய் போடுங்க. யாரு கண்ணிலையும் பாற்றவே கூடாது, டீப்பாக கொண்டு போய் அவனை சேஃப்டியாக வைங்கப்பா. இப்போ நைட்டு ஒரு விஷயம் நடந்துருச்சு, உடனே ராஜாவுக்கு தகவல் போது ராஜா சொல்கிறாரு, அவங்களை அமுச்சு விட்ரு. அதெல்லாம் அப்படிலாம் போக முடியாது. எப்படி? அப்படிலாம் போக முடியாது. நீ எப்படி எங்களை கூட்டிகிட்டு வந்தியோ அதே மாதிரி வந்து நீ எங்களைய அனுப்பணும். வா, கூட்டி ராஜா வர சொல்லு, எல்லாத்தையும் வர சொல்லு. எப்படி கூட்டிகிட்டு வந்தியோ அதே மாதிரி கூட்டிகிட்டு போகணும். மக்களே, எவ்வளோ தைரியம் பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவ பக்தி உள்ள மனிதன், தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு நின்ன ஒரு மனிதன். அதனால தான் தேவன் அந்த சந்ததியை, அந்த மக்களை, அவனை கொண்டு, யாரை கொண்டு? பவுலை கொண்டு ஆண்டவர் அநேக ஜனங்களை தொட்டார், அநேக சபைகளை. கொரிந்து சபைக்கெல்லாம் பவுல் இல்லைன்னா வேலையே இல்லை. அநேக பிரச்சனைகளை லெட்டர்லேயே எழுதி 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 கடிதத்தின் வாயிலாக சந்திக்க, எனக்கு வரணும் என்ற ஆசைதான், எனக்கு உங்களை சந்திக்கணும் என்று ஆசை. ஆனாலும் நேரமும் காலமும் சூழ்நிலையும் எனக்கு வரவில்லை. தேவன் நியமித்தால் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்படியே லெட்டர் எழுதி. மக்களை நல்லா கவனிங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெரியுமா? தேவ பக்தி.
தேவ பக்தி நிமித்தமாக அந்த 8 பேரை காப்பாற்றினாராம். அவபக்தியாக இருந்தவனை எல்லாத்தையும் ஆண்டவர் அழித்து போட்டார். தேவ பக்தி உள்ள சந்ததி பாதுகாக்கப்படும். தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் பாதுகாப்பின் அரணுக்குள்ளாக இருப்பார்கள். தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவன் அவர்களை பாதுகாப்பார். வாசிக்கலாம். அடுத்தது 5வது, மோசே. நமக்கு தெரியும் மோசேவை காத்த தேவன். மோசே பிறந்த போதே ஒரு கட்டளை என்ன தெரியுமா? ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொன்றுங்க. அவன் பிறக்கும் போதே பிரச்சனை தான், பிரச்சனையோடையே பிறக்கிறார் பாருங்க. சில பேர்லாம் பிறக்கும் போதே, குழந்தைகள் பிறக்கும் போது பிரச்சனையோட டாக்டரே சொல்லுவாங்க, ஐயோ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப. மோசே பிறக்கும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள பிரச்சனை, பிள்ளைகள் அல்ல. ஆனாலும் அந்த தாய் அவனை பாதுகாத்து 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 தேவனுக்குள்ளாக வளர்த்த வேண்டும், தேவனுக்குள்ளாக வளர்த்த வேண்டும், தேவனுக்குள்ளாக வளர்த்த வேண்டும், தேவ பக்திக்குள்ளாக வளர்த்த வேண்டும், தேவ பக்திக்குள்ளாக வளர்த்தணும். கவனிக்கிறீங்களா? பிள்ளைய சின்னதுலேருந்து தேவ பக்திக்குள்ள வளர்த்தணும் 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 வளர்த்தணும்னு அந்த தாய்க்கு இருதயம் இருந்துச்சு. நம்முடைய தாய்மார்களுக்கு பிள்ளைகளை குழந்தையிலிருந்தே தேவபக்தியில் வளர்த்தணுங்கிற ஆசை இருக்குதா? நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிங்க. மோசே பிறக்கும் பொழுது அங்கே நிலையே சரியில்லை, சிச்சுவேஷன் சரியில்லை. ஆனாலும் அந்த அம்மா என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, தேசத்தில் என்ன நிலை இருந்தாலும் சரி, அந்த தேசத்தை பார்க்கல. நான் தேவனுக்கு என் பிள்ளையை வளர்த்த வேண்டும். நம்ம என்ன பண்றோம்? தேசம் அப்படி இருக்குது, தேசத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். சபையும் உலகத்துக்குள்ள தானே இருக்குது. அதனால சபை உலகத்தோடு இருக்கணும். நோ, பி an எக்ஸாம்பிள். தீமோத்தி நீ முன்மாதிரியாயிரு. எதுக்கு பவுல் எழுதினாரு? அவசியமே இல்லையே. பவுல் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், தீமோத்தேயு யங்ஸ்டர், இளம் வயது ஊழியன். 2 பேர்த்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, ஏஜ் டிஃபரன்ஸ். ஆனாலும் கர்த்தர் அவர்களை இணைத்தார். பவுலுக்கு சரியான அசிஸ்டன்ட் யாருன்னா தீமோத்தேயு தான். அதனால அவர் தீமோத்தேயுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு அவர் சொல்றார், உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு. புரிகிறதா? அப்ப தீமோத்தேயுவை அவர் கையில் ஆண்டவர் கொடுத்த நோக்கம் தெரியுமா? டேய் பவுலு, தீமோத்தேயுவை பாதுகாத்துக்கோ, அவனை தேவபக்தி உள்ள சந்ததியை வளர்த்தி நீ கொண்டு போய் தள்ளு, உனக்கு அப்புறம் ஊழியத்தில் அவன்தான் நடத்த போறான், அதனால பக்தி உள்ளவனை உருவாக்கிரு அப்படின்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணனால தான் பக்தி உள்ள மனிதனாக தீமோத்தேயுவை தேர்ந்தெடுத்தார். இல்லை என்றால் தீமோத்தேயுவை தேர்ந்தெடுக்கணும் அவசியம் இல்லை, தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் அவருடைய ஊழியத்தை செஞ்சு அவர் அவருடைய வேலையை செய்து விட்டு போய்விட்டு இருக்கலாம். ஆனா அதை செய்யவில்லை. மக்களை கவனிக்கிறீங்களா? அப்ப மோசே பிறக்கும் பொழுது அங்க சூழ்நிலையே வேற. ஆனா அந்த அம்மா சொல்லுங்க, அந்த அம்மா காப்பாத்தினாங்க, அந்த குழந்தைய காப்பாத்துறாங்க. ஒரு கூடையில் வச்சு அதை சேஃபாக அனுப்பி அதை வேற ஒருத்தருங்க கையில் ஆண்டவர் கரெக்டாக கொடுத்து, அந்த எந்த தேசத்தில் எங்கே பிரச்சனையோ அங்கேயே ஆண்டவர் அனுப்பிச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதீர்கள், பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம பிரச்சனைக்குள்ளே இருந்து பிரச்சனையை மாற்றணுமே தவிர பிரச்சனையை பார்த்து ஓடக்கூடாது. நிறைய நேரம் பிரச்சனையை வேண்டாம் தப்பிச்சுட்டு ஓடுறோம், பிரச்சனை தேடி வரும். நல்லா கவனிங்க, மோசேக்கு எங்க பிரச்சனையோ அங்கேயே தான் ஆண்டவர் கொண்டு போய் பிரச்சனைக்குள்ளேயே ஓட்டார். புரிகிறதா? அந்த அம்மா காப்பாற்றி பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும்னு நினைச்சு தள்ளிச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டம் கொண்டு போய் பிரச்சனைக்குள்ளேயே வச்சுட்டார். ஆனா நல்லா கவனிங்க, எந்த பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையில் இருக்கிற ஒரு மனிதன் டிஃப்ரெண்டா வளர்றான். இந்நேரம் ஒரு ஆமேன் வந்திருக்கணும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? நான் ஒரு சூழ்நிலைக்குள்ள போய்விட்டு அந்த சூழ்நிலைக்கு நான் அடாப்ட் ஆகி போறதில்லை, நான் தேவனுடைய தீர்மானத்தில் சரியா ஓடுறவனா இருக்கணும்.
தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சூழ்நிலையை அடாப்ட் பண்றது நான் சொல்றது என்னன்னா, அங்க இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் நமக்கு எதிராக இருந்ததுன்னா அதுல நம்ம தனித்துவமா தேவ திட்டத்தில் தேவனுடைய தீர்மானத்தில் சரியா வளருகிறவர்களா இருக்கணும். இருந்தோம்னா தேவன் மோசையை அங்கேயே வளர்த்தாரு, அங்கேயே பாதுகாத்து கொண்டாரு, அங்கேயே எல்லாம் செஞ்சாரு. அவன் சகலமும் கற்று தேர்ந்தது எங்க தெரியுமா? பிரச்சனைகளின் நடுவுதான். இப்பெல்லாம் ஆமேனே வராது. வாசிக்கலாம். 141. கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவி. வசனத்தை கவனித்தீர்களா? மோசேவை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. மோசே, கர்த்தர் மோசேயை குறித்து அந்த வசனத்தை மோசேயோட கம்பேர் பண்ணிப்போமே. மோசே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவி. எங்க பொல்லாத மனுஷன் இருந்தான்? அங்கதான். எங்க இருந்தான்? பொல்லாத மனுஷன் வீட்டுக்குள்ளேயே போயிருக்கிறான். எவன் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணணும் அதே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறான் மோசே. அதே வீட்டிலே வளர்றான், அதே வீட்டு சாப்பாடை சாப்பிட்றான். மக்களே மக்களே மக்களே, புரிகிறதா? அடுத்தது வசனம், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். எங்கே கொடுமை உள்ளவன் இருக்கிறானோ அதே இடத்திலிருந்து தேவன் அவனை பாதுகாத்துக் கொள்கிறார். சில நேரம் ஆண்டவர் உள்ள தூக்கி போட்டு, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, எரிகிற அக்கினி சூளையில் போட்டார். பிரச்சனைக்கு நடுவில் தான் ஆண்டவர் போட்டார், பாதுகாத்து கொண்டார் தேவன். பவுல் பிரச்சனை நடுவே தான் ஆண்டவர் தூக்கி போடுகிறார், தேவன் பாதுகாத்து கொண்டார். புரிகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் பிரச்சனைக்குள்ளாக கடந்து போனார்கள், தேவன் அவர்களை பாதுகாத்து கொண்டார். ஆமென். மக்களை புரிகிறதா? அல்லேலூயா. இங்கேயும் அதான் போட்டிருக்கு. என்ன தெரியுமா? மோசே பிரச்சனைக்கு நடுவே இருக்கிறான், கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 6வது, நோவாவும் பேழையும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 16 சங்கீதம் 16:1 சொல்லப்படுகிறது, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். நோவாவும் அவனுடைய பேழையும் நம்பி இருந்தது யாருங்க? அங்க யாராவது ஓட்டுறவங்க இருந்தாங்களா? பேழைய ஓட்டுனது யாரு? ஆண்டவர் தான். டிரைவரே அவர் தாங்க. நோவாவோ குடும்பமோ சேத்காம் அவங்கெல்லாம் யாரும் ஓட்டல. நோவாவின் பிள்ளைகள் குமாரர்கள் ஓட்டவில்லை. கப்பலில் இருந்தது 8 பேர் தான். யாரு? நோவாவு குடும்பம். நோவா, மனைவி, பிள்ளைகள், பசங்க கல்யாணம் பண்ணாங்க, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. கூடவே விலங்குகள், பறவைகள், அது இது எல்லாம் இருந்துச்சு தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஆளு கூட அங்க இல்லை. அங்க அந்த பேழையை நடத்தினது யார் தெரியுமா? தேவன். அந்த பேழையை ஓட வைத்தது தேவன். இந்த நேரத்தில் ஆவியானவர் எனக்கு ஒரு வசனத்தை நினைவுபடுத்துறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எபிரேயர் 11 அதிகாரம் எடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் நோட்ஸில் இல்லாததை பேசுகிறேன். ஆவியானவர் வசனத்தை சொல்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளதன் என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதியை சுதந்திரளியானான். வசனத்தை கவனித்தீர்களா? விசுவாசனாலே நோவான் தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து. இப்ப என்ன நடக்குதுங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனா காணாதவைகளை குறித்து விசுவாசத்துல தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன். அந்த வசனம் வந்துருச்சு, நமக்கு ஏற்ற வசனம் வந்துருச்சு. நோவாவை குறித்தான் நம்ம ஆண்டவர் நோக்கி பேசிக்கொண்டிருக்கிறார். நோவா தான் ஃபர்ஸ்ட், முக்கியமே நோவா தான்.
பயபக்தி உள்ள சந்ததியை, அவபக்தி உள்ளவர்களை காப்பாற்றுகிறவர் இல்ல, பக்தி உள்ளவனை காப்பாற்றுகிற தேவன். அவபக்தி உள்ள சந்ததியை அழிக்கிற தேவன். இங்கே வசனம் போட்டிருக்கிறது 11:7 எபிரேயர்ல சொல்லப்படுகிற வார்த்தை, நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. யார் எச்சரிப்பு? ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. யார? நோவாவை, குடும்பத்தை, பேலைய. பேலை என்னது? குடும்பம். பேலை என்னது? வீடு. பேலை என்னது? நானும் என் வீடும் தான் பேலை. நானும் என் குடும்பமும் நான் வசிக்கிற இடம் பேலை. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வீடு பேலை. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வீடு தான் ஆண்டவருடைய ஆர்க் ஆஃப் த ஷிப். அந்த ஆர்க்கு தான் என்னை நடத்துகிறது. தேவனுடைய உடன்படிக்கையின் அந்த பேலை தான் என்னை அந்த வீட்டுக்குள்ளே அமர வைத்திருக்கிறது. எதுக்கு தெரியுமா? தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலை உண்டு பண்ணான். கர்த்தர் எதுக்கு வீட்டை கொடுத்திருக்கார் தெரியுமா? என் குடும்பத்தை நானு, சொல்லுங்க வசனத்தை, என் குடும்பத்தை நானு ஒழுங்கா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ள சந்ததிக்கு வளர்ச்சணுங்கிறதுக்கு தான், குடும்பத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த பேழையை கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு? சபை ஒரு பேழை. சபை ஒரு வேலை. சபையை நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார்? எதற்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம் தேவ சமூகத்தில்? கர்த்தர் தேவ எச்சரிப்பை கொடுத்து இந்த குடும்பத்தை பயபக்தி உள்ள குடும்பமா வளர்த்தி தேவனுக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி வரும் காரியங்களுக்கு, வரும் காலங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இந்த பேழை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த பேழை பாதுகாத்துக் கொள்ளுற பேழை யார? நம்மள. இந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த பேழைக்கு தேவ எச்சரிப்பு வருகிறது. இந்த பேழைக்கு தேவ பக்தி வரணும். இந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்கள் தேவ பக்தி உள்ள. எஸ், வசனம் தெளிவா போட்டிருக்குது. தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்ப ஆறாவது என்ன தெரியுமா? நோவாவும் பேழையும். கர்த்தர் நோவாவின் பேழையை காப்பாற்றினார். என்னையும் ஆண்டவர், சொல்லுங்க, என்னையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றுகிற தேவன். பேழையை உண்டு பண்ணதுக்கு காரணம் தெரியுமா? அவர்களை காப்பாற்றுவதற்கு. பேழையை உண்டு பண்ணது எதுக்கு தெரியுமா? அவர்களை காப்பாற்றுவதற்கு. நம்பர் 7, தாவீது சவுலிடமிருந்து தப்பினது. கர்த்தர் தாவீதை சவுல்கிட்ட இருந்து தப்பிச்சு காப்பாற்றினாரு. God saved David from Saul's hand. ஆண்டவர் தாவீதை சவுலின் கையிலிருந்து காப்பாற்றினார். 1 சாமுவேல் 19 அதிகாரத்திலிருந்து 23 அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் அவன் தாவீதை அட்டாக் பண்ண வந்தான், ஆண்டவர் எப்படி தாவீதை காப்பாற்றினார். எத்தனை முறை அவன் அட்டாக் பண்ண வந்தான், எத்தனை முறை அவனை காப்பாற்றினார். வசனத்தை வாசிக்கலாம். வாசித்து நான் திரும்ப வர விரும்புகிறேன். சங்கீதம் 119 154வது வசனத்தை வாசிக்கலாமா? எனக்காக நீர் வழக்காடி, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், என்னை மீட்டுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். மக்களே, தாவீதுக்காக ஆண்டவர் நிறைய இடத்துல வழக்காடினார். நிறைய ஜனங்கள் தாவீதுக்கு எதிராக வந்தார்கள். ஆனால் ஒருவனாலையும் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவன் பக்தி உள்ளவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சிநேகிதன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாயிருக்கிறான், எனக்கு பிரியமானவன் தான் அவன் அப்படின்னு தாவீதை ஆண்டவர் சவுலிடமிருந்து காப்பாற்றினார். ஆனால் பல இடத்துல தாவீதை ஆண்டவர் காப்பாற்றியிருக்கிறார். சவுல் நமக்கு தெரியும், பல தடவை தாவீதை அட்டாக் பண்ணுறதுக்கு நினச்சிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். அவன் ட்ரை பண்ணுறதை நிறுத்தவே இல்லை.
அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அவன் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கான், எப்படியாவது தாவீதை கொன்றணும். அவனுடைய மிகப்பெரிய நோக்கம், திட்டம் என்னென்னா தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும், தாவீதை உயிரோட வைக்கக்கூடாது. ஸோ என்னென்னமோ பிளான்லாம் பண்ணுற முடியல. ஒரு சிச்சுவேஷனில், ரொம்ப நெருக்கமான ஒரு சிச்சுவேஷனில் தாவீது இருக்கும் பொழுது ஈட்டி எடுத்து ஒரு வீசுகிறான், சொருகுறான். ஆனால் தாவீது அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் வாசித்து பாருங்கள், தாவீது விலகி போனான். இந்த ஈட்டி தாவீதை கிட்ட வராமல் விலகி போயிருச்சு. ஸோ பல முறை தாவீதை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான், முடியல. இப்போ ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பிளான் பண்ணுறான்னா, ஈட்டியை வச்சுலாம் அடித்து பார்க்குறோம், ஒன்றும் பண்ண முடியல. இப்போ தாவீதை எப்படியாவது கொன்றணும். அதனால் இப்போ ரூலே போடுறான். என்ன தெரியுமா? தாவீதை எல்லா படைகளுக்கும் தலைவனாக போடுங்க. என்னது? ஆமாம், எல்லா படைகளுக்கும் தலைவனாக. அதாவது இந்த ஈட்டி எரிஞ்சதுக்கப்புறம் இதுலேயும் தப்பிச்சிட்டான், இனிமேல் அவனை தப்பிக்க விடக்கூடாது, படைக்குள்ளேயே தூக்கி போடு, யுத்தத்துக்கு போகிறோம், சண்டைக்கு போகிறோன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து அவனை போட்டு தெளிங்கடா அப்படிங்கிற பிளானை எப்படி தந்திரமாக பிளான் பண்ணுறான் பாருங்க. ஈட்டி வீசுறான், ஈட்டி அவனை எதுவும் மண்ணமில்லை, தப்பித்துக் கொள்கிறான். தப்பிச்சா உடனே அடுத்த பிளான் என்ன தெரியுமா? தாவீதை படைத்தலைவனை மாற்று, போய் அவனை நிறுத்துறா. அங்கேயும் தாவீதை அவன் கொலை செய்ய வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி தான், ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்ன தெரியுமா? தேவன் தாவீதை பாதுகாத்து. காரணம் என்ன? தாவீது தேவனுக்கு பயபக்தி உள்ளவனாக இருந்தார். அடுத்தது 8வது, எலிசா மற்றும் தேவனுடைய இராணுவம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். எலிசாவை குறித்து தெரியும், ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, வல்லமையுள்ள தேவ மனுஷன், த பவர்ஃபுல் மேன். அவருடைய ரதங்களை பார்த்தீங்கன்னா அந்த ரதமே அக்கினிமயமான ரதம். வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாமே. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சாத்தமா சொல்லியிருக்கணும். ஆமேன். எலிசாவும் அவனுடைய வேலைக்காரன், ஐயோ எப்படி நம்ம மேற்கொள்ள போறோம், நம்ம கிட்ட யாருமே இல்லையே, நம்ம சுத்திலும், டேய் நம்மளை சுத்திலும் பல பேர் இருக்கிறாங்கடா அப்படின்னா, எங்க ஆண்டவனே எங்க இருக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. முன்னாடி வசனம் வாங்கப்பா, எங்க இருக்கான்னு தெரியலையே. இப்ப எலிசாவுக்கு என்னன்னா, ரைட்டு, நம்ம கண்ணுக்கு தெரியுது, இவன் கண்ணுக்கு தெரியல, இப்ப தெரிய வைக்கணும். நல்லா கவனிங்க, சில நேரங்களில் ஆண்டவன் நம்மை தப்பு வைக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவன் நம்மளையே ஒவ்வொரு தடவையும் தப்பி வச்சுட்டே இருக்கிறத நமக்கு புரிய மாட்டேங்குது. சில நேரங்கள் ஆண்டவர் கண்களை திறந்து பார்த்து தொலைன்னு சொன்னாலும் நம்ம கண்ணு பீலையாம்னு ஒருத்தர் இருந்தான். அவனும் யாரு? தேவ மனுஷன் தான். ஆனா அவன் கண்ணுக்கு தெரியல, ஆனா கழுத கண்ணுக்கு தெரிஞ்சுது. கழுதையை போட்டு அடின்னு அடிக்கிறான். ஆனால் அந்த கழுதை சொல்லுது, ஆண்டவனே எத்தனை தடவை உனக்கு ஊழியம் செஞ்சுருக்கிறேன், எத்தனை தடவை உனக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன், என்னைக்காவது இப்படி அடம் பிடிச்சி நின்றுருக்கிறேன்னா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ அடம் பிடிச்சி நிற்கிறேன். அப்படின்னா காரணம் இல்லாமல் நான் இப்படி செய்வேனா? அப்போ காரணம் இருக்குதுடா, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கூடா, புரியலையாடா உனக்கு அப்படின்னு அந்த கழுதையை அவனுக்கு விளக்குது. அப்போ தான் அந்த கழுதை சொல்கிற போது தான் அவன் கண்ணே திறக்குது. நல்லா கவனிக்குமா, ஒரு சில நேரங்களில் நம்ம கண்ணெல்லாம் திறக்கிறதில்ல, நம்ம பார்க்குற பார்வையே நிறைய நேரம் தப்பாக இருக்குது. இப்போ இந்த மனிதன் அவனை பார்த்து சொல்கிறார், டே பயப்படாதரா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறாங்கடா அப்படின்னு எலிசா தன்னுடைய வேலைக்காரன்கிட்ட சொல்லி இப்போ சொல்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். சில நேரம் ஆண்டவர் கண்ணை திறக்காத வரைக்கும் நம்ம குருட்டு பயலாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம சொல்லுவோம், எனக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனாலும் டாக்டர்கிட்ட போய் கண் டெஸ்ட் பண்ணுறோம். எதுக்கு?
அப்போ தான் இந்த கண்ணாடியை தருவார். அப்போ தான் இந்த கண்ணாடியை போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களை பார்க்க முடியும். இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது, மங்களாயிருது. சில நேரத்தில் போட வேண்டிய கண்ணாடியை போடுறதே கிடையாது. பவுல் எழுதுவார், கண்ணாடியிலே போய் முகத்தை பார்க்கும் பொழுது சுவாப மனுஷனை பார்க்கிறதுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் கண்ணாடியை விட்டு விலகி போனவுடன் அந்த சுவாப அந்த மனுஷனை மறந்துடுறான். திருப்பி கண்ணாடிக்கிட்ட வந்து பார்க்கும்போது தான், ஓ என் முகம் தானா இது, ஓ இதுதான் இப்படி இருக்குதா அப்படின்னு அப்போ தான் தெரியுது. நம்மளே பார்க்கும்போது பின்னாடி போனதுக்கப்புறம் நம்மளே மறந்துடுறோம். சில நேரத்தில் கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது யாருன்னு சொல்லுங்க, யார் சொன்னது? யோவான். பத்மு தீவில் உட்கார்ந்து எழுதும் பொழுது ரெவலேஷனை சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் எழுதுகிறதாவது. இத்தனை புக்கு எழுதியிருக்கிறான். 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் எல்லாத்தையும் எழுதினவன் எப்போ எழுதுறான்? கண் திறக்கப்பட்டவன். கண் திறக்கப்பட்டவன். மக்களே நல்லா கவனிங்க, தேவன் கண்ணை திறக்கலைன்னா குருடன் தான். நிறைய நேரம் நம்ம கண்ணு குருடாவே இருக்கிறது, கண்ணாடி ஓட்ட குருடர்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய பார்வை தேவனுக்கு நேரான பார்வை இல்லை. நம்முடைய பார்வை வேற எதையோ சிந்திச்சு கொண்டு இருக்கிறது. நம்முடைய சிந்தை வேற எங்கேயோ இருக்கிறது. நம்முடைய செயல் வேற எதையோ நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய பேச்சு வேற ஏதோ. நான் ஒரு மனிதனை சந்தித்தேன், ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு மனிதர். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலமாக எனக்கு தெரியும் அவரை. ஒரு நாள் வேகமாக வந்தார், டீ கடையில் நிற்கும்போது வேகமாக வந்தார். என்னை பார்த்துட்டு ஓடி வந்தார். எப்போயாவது அடிக்கடி நாங்கள் ரோட்டில் சந்திப்போம். அவர் தேவனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ஆனால் ரட்சிப்புன்னா என்னென்னு தெரியாமல் போயிட்டார். ஆலயத்துக்கு போவார் கடமைக்கு, நேராக வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது மிக மோசமான கற்பனை உலகத்தில் அவர் இருக்கிறார். ஒரு வீடியோவை காமிச்சு, இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு. என்ன வீடியோன்னு பார்த்தா, கட்டுக்கட்டாக பணம் அடுக்கி இருக்குது ஒரு ரூமில். அந்த வீடியோவை காமிச்சு, சீக்கிரத்தில் இந்த பணமெல்லாம் எனக்கு வந்துடும், நான் காத்துட்ருக்கேன், சீக்கிரம் வந்துடும். அடுத்த வீடியோவை நவுத்தி, இந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஆம்புலன்ஸ் நான் வாங்க போகிறேன், சமூக சேவை செய்ய போகிறேன். அப்போ பயங்கரமான ஆளியா நீ? பணம் வந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கும் பணம் தருவேன். நீ இப்போ இது தெரியாமல் வந்தது பைத்தியக்காரன்ட்டு நான் மாட்டிக்கிட்டேன். நான் இவனை நினச்சி பாவப்படுறதா இல்லை கோபப்படுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. கனவின் லோகத்தில், கனவு உலகத்தில் மக்களே 2 வருஷம் ஆச்சு நான் பார்த்து. இப்போ சந்தித்தேன். அந்த நமக்கு தான் நக்கல் அதிகம் இல்லை. என்ன பணம் வந்துருச்சா அப்படின்னு, வந்துடும் அப்படின்னா, என்ன ஆம்புலன்ஸ் வாங்கிட்டியா? வாங்கிடுவேன், என்னைக்கு வாங்குவேன் நான் பார்க்குறேன்டி அப்படின்ட்டு வந்துட்டேன். மக்களே 2 வருடம், இன்னும் பணம் வருது, இன்னும் ஆம்புலன்ஸ் வருது, இன்னும் சமூக சேவை செய்கிறேன், செஞ்சிருவான், கடைசி வரைக்கும் செஞ்சிருவான். தேட வேண்டியதை தேடாமல், நாட வேண்டியதை நாடாமல், பிடிக்க வேண்டியதை பிடிக்காமல், கண் திறக்கப்படாமல் குருடராயிருக்கிற மனிதர்கள். இவன் இப்படி பைத்தியம் அலையிறதுக்கு சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஒழுங்க 2 வருஷம் உருப்படியா ஜோம் பண்ணி இருந்தானா ஆண்டவர் அவன் கண்ணை தந்திருப்பார். மக்களே, ஆண்டவர் நிறைய நேரம் கண்ணை திறக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். நம்பர் 9, பேதுரு சிறையில் இருந்து தப்பித்தது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். அவர்களை சிறைச்சாலை கொண்டு போய் விடுகிறார்கள், சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அங்கே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். ராத்திரி வேளையிலே அங்கே மிகப்பெரிய ஒரு அசைவு உண்டாகி
கைகளினாலும் இருக்கிற கால்களிலும் இருக்கிற சங்கிலிகள் கலண்டு விழுகிறது. அவர்கள் தேவனுடைய மனிதன் வந்து அடிச்சு விழால அடிச்சுட்டு தப்பி எந்திரி வா போலாம் வா வாங்க அப்படின்னு. அப்ப சேவகன் பார்த்து பயந்து, ஐயோ நீங்க தப்பிச்சு போறீங்களா, அவனவே சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஆனா நல்ல கவனிங்க, நைட்டா கூட்டிட்டு போய் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க அவன் குடும்பத்துக்கு. அந்த குடும்பம் ஒரே இரவுல குடும்பமே ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டான். தேவ பக்தி உள்ள சந்ததியா மாறிவிட்டார்கள். மக்களை காரணம் என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 27:34 வாசிக்கலாமா? ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பித்து பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். நல்லா கவனிங்களேன் வசனம். இந்த வசனத்தை அப்படியே அங்க கம்பேர் பண்ணி பாருங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருந்து தப்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும், உன்னை தப்பிக்க வைக்கிறேன், உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது என்று கர்த்தர் சொல்றார். ஒரு முடி கூட விழாது, உன்னை தப்புவிக்கிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை தப்புவித்தார், அவர்களை காப்பாற்றுவார், காப்பாற்றின தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்பர் 10 கிதியோன் 3 பேரை கொண்டு ஜெயம் எடுத்த சம்பவம் நமக்கு தெரியும். கிதியோனை பற்றி. கிதியோனும் பயங்கர பராக்கிரமசாலியா இருந்தான். வாசிக்கலாம் வசனத்தை. 2 தீமோத்தேயு 4:18 வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து போதும் எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்த தேவன். கிதியோனை குறித்து சொல்ல தெரியும். கிதியோன் பராக்கிரமசாலி. அவன் பேரு 300 பேரை தேர்ந்தெடுக்கணும். 300 பேர், அதில் நிறைய பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆண்டவர் பிரித்தெடுத்து கடைசியில் 300 பேர் மட்டும் செலக்ட் ஆகுறாங்க. மீதியெல்லாம் பாளையத்துக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு வீடுகளுக்கு அனுப்பிட்டு அந்த 300 பேரை வச்சு அந்த 300 பேரை கொண்டு கிதியோன் பராக்கிரமான காரியத்தை ஜெயம் எடுக்கிறான், செய்கிறான். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கிதியோனோட இருந்தார். கர்த்தர் கிதியோனை பாதுகாத்து கொண்டாரு. அதனால தான் கிதியோனை யாருனாலையும் முறியடிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் கிதியோனை ரட்சித்தார். நம்பர் 11 எஸ்தரும் யூத ஜனங்களும் பாதுகாக்கப்பட்டது. எஸ்தர் புத்தகத்தை முழுவதும் படிக்கணும். இதை படிக்கணும்னா படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்மி தான். எஸ்தர் புத்தகத்தை முழுவதும் படிச்சீங்கன்னா எப்படி எஸ்தர் தன்னுடைய ஜனங்களை அவள் காப்பாற்றுகிறாள். இட்ஸ் a tremendous things. அழகான ஒரு சம்பவம். தன் வாழ்க்கையை குறித்தெல்லாம் கவலைப்படலை. நீங்க அந்த 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 மெத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் என்னென்ன காரியத்தை எப்படியெல்லாம் அவங்களை கொண்டு போகிறார், எப்படியெல்லாம் செய்கிறார். ஒருத்தன் வாசலில் உட்கார்ந்துருக்கிறான், இவ உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. அந்த கனெக்ஷன், அந்த கம்யூனிகேஷன், அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறார்கள், எப்படியெல்லாம் செய்கிறார்கள், எப்படியெல்லாம் தேவனுடைய திட்டத்தை தீட்டுகிறார்கள். அவருடைய சுய திட்டத்தை செய்யவில்லை. தேவன்கிட்ட கேட்டு 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 ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி எப்படியெல்லாம் மூவ் பண்ணணும், எப்படியெல்லாம் மூவ் பண்ணணும், எப்படியெல்லாம் அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் ஒவ்வொன்றா. ஒரு பக்கம் இவங்க தேவ திட்டத்தில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒருத்தன் அவன் திட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறான். யார் அவன்? ஆமான். தேவன் இவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார், யூத ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று இந்த எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் ரொம்ப தீவிரமான ஒரு ஆசை. எப்படியாவது என் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். ஆனால் இவனுக்கு இவனை காப்பாற்றிட்டு இவன் பதவிக்கு வரணுங்கிறது தான் இவனுடைய திட்டம். இவன் செல்ஃபு, இவர்கள் செல்ஃப்லெஸ். அதாவது இவன் சுயநலமாக யோசிக்கிறான், இவர்கள் பொதுநலமாக யோசிக்கிறார்கள். இவனை பற்றி யோசிக்கிறான், இவர்கள் மற்றவர்களை பற்றி யோசிக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் அழகா அவர்களை நடத்தி எஸ்தர் மூலமாகவும் மொர்தெகாயின் மூலமாகவும் தன்னுடைய ஜனங்கள் அனைவரையும் தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 17:33 வாசிக்கும் பொழுது
தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். இந்த வசனத்தை அப்படி எஸ்தருக்கு மிங்கிள் பண்ணுங்க. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். யாரு? ஆமான். ஆனால் இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்கிறான். என் ஜனங்கள் இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள், என் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சாகர மனிதர்களை காப்பாற்றி எடுக்கிற ஒரு இருதயம். இது யாருடைய இருதயம் சொல்லுங்க? தேவனுடைய இருதயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பர் 12, எலியாவை தேவன் போஷித்து காப்பாற்றினார். நமக்கு எல்லாம் தெரியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியா பயந்து போய் ஒளிந்து கொண்டு சூரை செடியின் அடிவே படுத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு டைம்லையும் அழகா சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார். எந்த மனிதர்கள் உதவியும் இல்லாமல் தேவ திட்டம், தேவ தீர்மானம் அழகா அவனை காப்பாற்ற வச்சது. சாப்பாடு கொடுத்தது. சாப்பிட்டான், படுத்து தூங்குவான், சாப்பிடுவான், படுத்து தூங்குவான், சாப்பிடுவான், படுத்து தூங்குவான். வசனம் சொல்லுது, எரேமியா 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அப்படியே யாட்டம் வைங்க. எலியாவை பாருங்க, எலியாவை பாருங்க. அவன் திக்கற்று போய், ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளையும் அவள் கொன்றுகிட்டு இருக்கிறாள், அவள் கொன்றுட்டு இருக்கிறாள், அதனால நான் திக்கற்று போய் நான் வந்து அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னையே என்கிட்ட ஒப்புச்சிரு. திக்கற்ற பிள்ளைகளை, திக்கற்று திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை எனக்கு கொடுத்துரு. நான் அவர்களை உயிரோட உன்னையே அப்படியே ஒப்பு கொடுத்துரு, நான் உன்னை காப்பாற்றேன். மக்களே, அவன் வாழ்க்கையை முழுவதும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். கர்த்தர், சாப்பிட்டியா தூங்குனு, சாப்பிட்டியா தூங்கு, சாப்பிட்டியா தூங்கு. ஏன் தெரியுமா? உனக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்துருக்குறேன், ரெஸ்ட் எடுத்துக்கோ. அடுத்தது உன்னைய ஒரு ஸ்லிங்கில் போட்டு மாட்டி ஒரு விட்டுனா சல்லுன்னு வரும், பறந்துட்டே இருக்கிற மாதிரி. நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு, நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு, உன்னுடைய பிரயாணம் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் அநேக காரியமாக இருக்கிறது. அதனால இப்போ உன்னை காப்பாற்றிட்டேன், காப்பாற்றி உடனே நல்ல ஆகாரம் கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டேன், உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன். நீ ஓடணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். என்னைக்கு உன்னுடைய ஜீவன் என் கையிலே கொடுக்கப்படுகிறதோ அது வரைக்கும் நீ ஓடணும் அப்படின்னு ஆண்டவர் இழுத்து அப்படி விட்டுட்டார். இப்போ இவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான், சாப்பிடாமல் இரவும் பகலும். இந்நேரம் ஒரு ஆமீன் வந்திருக்கணும், வரல. 13, இயேசு படகை காற்றிலிருந்து காப்பாற்றினார். மார்க் 4ஆம் அதிகாரம் 35, 36, 37, 38, 39, 40, 41 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே நமக்கு தெரியும் இந்த சம்பவம். எப்படியாக குமாரனா இயேசு கிறிஸ்து அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து சீஷர்களையும் அந்த படவையும் அவர் எப்படி காப்பாற்றினார், பாதுகாப்பின் தேவன் எப்படி பாதுகாத்தார் என்பதை குறித்து நம்மளால அங்க தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார். இங்க படகுல இந்த வசனத்தை அப்படியே பாருங்களேன். இந்த படகுல இவங்க போராட்டத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவர் அவர்களை ஸ்திரப்படுத்தினார். எப்படிங்க? ஆமா, கலங்கி போய் இருக்கிறான், செத்துருவோம், மடிந்துருவோம். ஆண்டவர் அவர்களை எழுந்து, பயப்படாதீங்கடா, ஏன்டா பயப்படுறீங்க, உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்துக்கடா, ஏன்டா இன்னும் அவிசுவாசமா இருக்கிறீங்க, விசுவாசம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கர்த்தர் அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினாரு. அதோட மாத்திரமல்ல, கர்த்தர் தீமை நின்று அவர்களை, அந்த படகை விலக்கி காத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 14, இஸ்ரவேலர்களை வாதையிலிருந்து காப்பாற்றின தேவன். நமக்கு இது தெரியும். யாத்திராம 7ஆம் அதிகாரம் 12 வரைக்கும்
10 வாதை வந்துச்சு. எந்த வாதையாவது இஸ்ரேல் ஜனங்களை தொட்டுச்சா? தொடவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய பாதுகாப்பு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எதுவுமே அவர்களை சேதப்படுத்தவே இல்லை. ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. ஒவ்வொன்றும் வந்துச்சு, ஆனா ஒண்ணுமே அவர்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு காரியமும் மேற்கொள்ள முடியவில்லை. வாசிக்கலாம், நாகூம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நல்லா கவனிங்களேன், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. அப்படின்னு என்னது? பாதுகாப்பு. நம்ம ஃபர்ஸ்ட் வாஸ்தவம்ல பாதுகாப்புல ப்ரொடெக்ஷன், அரண் வந்துச்சு. காவலர், அங்கே பாதுகாத்துக் கொள்கிறது அரண், கோட்டை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு வாதையிலிருந்தும் கர்த்தர் அரணாக இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டார். கர்த்தர் அரணான கோட்டையாக அவர்களுக்கு இருந்தாரு. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசினது தான். இதுதான் பாதுகாப்பின் ஆசீர்வாதம். கர்த்தர் எப்படியெல்லாம் பாதுகாத்து கொண்டார், கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறார், கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் அந்த 8 பேரை மாத்திரம் காப்பாற்றின தேவன். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தில் ஜல பிரயாணத்தை கர்த்தர் வரப்பண்ணினார். கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சு அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான்.